எல்லாருக்கும் நேரத்துக்கு அவங்களுக்கான சம்பளம், அவங்களுடைய திறமைக்கும் தகுதிக்கும் வாய்ந்த சம்பளம், யார்கிட்டையும் பார்கெயின் கூட பண்ணாம அவங்க கேட்கிற சம்பளத்தை கொடுக்கிற ஒரு எக்ஸ்ட்ராடினரியான முதலாளி. நான் உண்மையிலே சொல்றேன், ஒரு டைரக்டரா நான் இந்த படத்துல ஜெயிச்சேன்னா எனக்கு இன்னொரு படம் கிடைக்கலாம், இன்னும் 2 படம் கிடைக்கலாம். ஆனா ஒரு ப்ரொடியூசரா என் ப்ரொடியூசர் ஜெயிக்கணும்னு நான் ஏன் ஆசைப்படுறேன்னா, அவர் ஜெயிச்சா என்ன மாதிரி ஒரு 3லேருந்து 4 டைரக்டருக்கு லைஃப் கிடைக்கும். ஐ எம் வெரி ஷுர். அந்த அளவுக்கு ஹீஸ் அவ்வளோ பேஷன் இருக்கு அவருக்கு ஒரு விஷயத்த பண்றதுல. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சது அவர்கிட்ட. அண்ட் இன்னைக்கு குமரன் வந்து எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி அப்படின்னு பேசினார் தெரியுமா. நிஜமாவே அண்ணன் மாதிரிலாம் சொல்ல வேணாம், அண்ணனே சொல்லியிருக்கலாம் குமரன் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி தான் அவர் வந்து குமரனை பார்க்கறாருன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது யாருன்னா, இந்த ப்ராஜெக்ட்ல வந்து முதல் முயற்சியா இதுலேருந்து பாட்டுலேருந்து தான் ஆரம்பித்தோம். ஸோ அச்சு தான் ஆரம்பித்தோம். அச்சு கூட ஒர்க் பண்ணுறதே ரொம்ப அலாதியான அனுபவம். பேசிக்காக அச்சு மாதிரி ஒரு கம்போசர் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஏன்னா இன்னைக்கு தமிழ் சினிமா எந்த கட்டத்துக்கு போயிருக்குன்னா, ஒரு படம் கூட வராத ஒரு மியூசிக் டைரக்டருக்கு 10 படம் கொடுக்கறதுக்கு எல்லாம் ரெடியா இருக்காங்க. ஆனா பின்னோக்கி போய் பார்த்து நல்ல மியூசிக் டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள ஒரு கம்போசரை மேல கொண்டு வருவோமேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு டைரக்டர், ஏதாவது ஒரு ப்ரொடியூசர் யோசிச்சாங்கன்னா, அச்சு மாதிரி நிறைய பேரை நம்ம திருப்பி மீட்டு கொண்டு வர முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.